ஓர் ஊரில் ஒருவன் நன்கு வியாபாரம் செய்து வாழ்ந்து வந்தான். அப்போது அந்த ஊரில் புதையல் இருக்கும் இடத்தை பற்றிய ஒரு வதந்தி வேகமாக பரவிக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த ஊரில் உள்ளவர்கள் பாலைவனத்தில் நின்று தூரத்தில் இருக்கும் மலையை பார்த்து நிற்கும் போது நமது நிழல் விழும் இடத்தில் புதையல் இருப்பதாக பேசிக்கொண்டனர். இதனை கேட்ட அவன் உடனே வியாபாரத்தை விட்டுவிட்டு புதையலை தேடி பாலைவனத்திற்கு மறுநாள் காலையிலேயே சென்று விட்டான். தூரத்தில் இருக்கும் மலையை பார்த்தவாறு நின்று அவன் நிழல் விழும் இடத்தில் குழியை தோண்ட ஆரம்பித்தான். அதுவரை வியாபாரத்தின் மீது முழு கவனம் செலுத்திய அவன் புதையல் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தான். புதையலை பெறுவதற்காக காலையிலிருந்து நிழல் விழுந்த இடத்தில் தோண்டிக் கொண்டு இருந்தவனது நிழல் மாலையில் காலடிக்குள் வந்துவிட்டது. அதனால் ஏமாற்றமடைந்த அவன் அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த ஜென் துறவி ஒருவர் அவனது செயலை கண்டு சிரித்து கொண்டே அவனை பார்த்தார். பின் அவனிடம், உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றிற்கு ஆசைப்பட்டால் துயரம்தான் ஏற்படும் என்றார். நாமும் பொருளாதார நிறைவை பொருட்படுத்தாது மன நிறைவோடு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்வோம். அதுவே வாழ்வுக்கு சுகம் தரும் திறவுகோல் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.